ஹலோ வெல்கம் மக்களே. இது நம்ம டைம் சமையல் சேனலை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் தெரியுமா? புதினா கொத்தமல்லி இன்னும் நிறைய பொருட்கள் போட்டு நம்ம ஒரு துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் 3 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதே 4 கட்டு அளவுக்கு புதினாவையும் எடுத்திருக்கேன். நான் 3 கட்டு கொத்தமல்லி, 4 கட்டு புதினா, அதுக்கப்புறம் ஒரு 20 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகா, 10 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அதே 100 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வானல் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சு இந்த காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய் எண்ணெயில் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க 100 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிடலாம். 100 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ண போகிறேன். உளுத்தம்பருப்பு எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கலாம். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா அதே வானலில் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 10 பல் அளவுக்கு நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 பல் பூண்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் நல்லா ஆட் பண்ணலாம். நல்லா இது மூணுமே எண்ணெயில் வறுபடுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுப்போம். அதுக்கப்புறம் நான் 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இஞ்சி நல்லா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நான் ஆட் பண்ண போகிறேன். கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 கட்டு அளவுக்கு புதினாவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இப்போது அந்த வானல்லையே நம்ம சேர்த்துடலாம். புதினாவும் நல்லா சுருங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். சுருங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா முன்னாடியே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அது கசப்பு தன்மை வந்துடும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் புளி, அதாவது ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சு கொஞ்ச நேரம் எடுத்துருக்கேன். ஏன்னா அது அப்போ தான் நல்லா அது எண்ணெயில் நல்லா வதங்கும். நம்மளோட வானலில் இப்போ தண்ணி சேர்ந்துருக்கு இல்லையா, அந்த தண்ணி எல்லாமே சுண்ட வைக்கிறதுக்கு தான் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மூடி வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தா தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வைக்காமல் கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் தண்ணியில் நல்லா சுண்ட ஆரம்பிக்கும். தண்ணி சுண்டுற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணியோடு அரைச்சா அது நல்லா இருக்காது. தண்ணி நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடுச்சா, இந்த பதம் ரொம்ப கரெக்டான பதம். நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போது ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதை நம்ம ஆற வச்சுருந்த அந்த பொருளெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போது நான் 2 டைமாக போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாதி போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா பதம் பார்த்திங்கன்னா கொர கொரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா வர மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் எனக்கு போதும்னு சொல்லிவிட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கொர கொரன்னு வேணும்னா நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது எனக்கு இது கரெக்டான ஸ்டேஜ் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்ச விழுதை இப்போது ஆட் பண்ண போகிறேன். விழுது இப்போ சேர்த்தாச்சு. விழுது எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். இப்போது கொத்தமல்லி புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வேணுமா? கவலையே படாதீங்க. இது நம்ம டைம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.